ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். இப்போ தான் வந்து நாமினேஷன் நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து அரோரா சொன்ன நாமினேஷன் செம்ம காமெடியாக இருந்தது. நான் வந்து பார்வை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு எதிராக ஓட் பண்ணுறதுக்காக நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. 2 ஓட்டாவது வந்தால் தானே நாமினேஷனில் வர முடியும். அதனால அவங்க மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு எதிராக மினிமம் 2 ஓட்டாவது போடுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இது கேட்கும்போது அடிப்பாவி பாரு வந்து உன்னை நாமினேட்டே பண்ணல. அவங்க நாமினேட் பண்ணது எஃப்ஜேயும் அமித்தையும் வச்சு தான் வந்து பாரு நாமினேட் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை தான் அவங்க நோட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க. ஒரு பழமொழி இருக்குது மக்களே, மஞ்சக்காமலை வந்தவனுக்கு வந்து எல்லாமே மஞ்சளாக தெரியுமா? அதே மாதிரி தான். பாருங்களேன், இன்றைக்கி மஞ்சள் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. சரி, ஸோ பாரு வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன், என் மேலே ஜெலஸாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களால வந்து அப்ரிசியேஷன் பண்ண முடியல. என்னென்னமோ இந்த காரணம் சொல்கிறாங்கப்பா இந்த பொண்ணு. சரி, திவ்யாக்கு சொன்ன ரீசன் ஓகே, அவங்க யாருக்கூடையும் வந்து அதிகமாக மிங்கிள் ஆகிறதில்ல, ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் ஓகே. பாருக்கு ஒரு ரீசன் கரெக்டாக சொல்லலாம் இல்லையா? அது எப்படி இவங்களுக்கு தெரியும் அரோராவை நாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு? பாரு எப்போ அரோராவை நாமினேட் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். இவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு இவங்களா வந்து ஆடுறாங்கப்பா. இதை என்ன சொல்கிறதுன்னு புரியல.